بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فعن عائشة رضي الله عنها قالت قال لي رسول الله صلى الله عليه وسلم أريدك في المنام مرتين يجيء بك الملك في صرفة من حرير فقال لي هذه امرأتك فكشفت عن وجهك الثوب فإذا أنت هي فقلت إن يك هذا من عند الله يمضيه رواه البخاري. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், என்னிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உன்னை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக 2 முறை, மற்றொரு ரிவாயத்தில் 3 முறை உன்னை நான் கனவில் கண்டுள்ளேன். நான் உன்னை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக 3 முறை உன்னை நான் கனவில் கண்டுள்ளேன். ஒரு வானவர் உன்னை பட்டு துணி ஒன்றில் எடுத்து வந்து அவர் என்னிடத்தில் உங்களுடைய வருங்கால மனைவி இவர்தான் என்று கூறினார். வானவர் ஒருவர் உன்னை பட்டு துணி ஒன்றில் எடுத்து வந்து இவர் உங்களுடைய வருங்கால மனைவி என்று கூறினார். அப்பொழுது நான் அந்த பட்டு துணியை விளக்கி பார்த்தேன். அதில் இருந்தது நீதான். அப்பொழுது நான் என்னுடைய மனதிற்குள், இந்த கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருந்தால் இதை அல்லாஹ் நனவாக்குவான் என்று நான் கூறிக்கொண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிதர்சனமாக திருமணம் முடித்த பிறகு அவர்களிடத்திலேயே சொல்லி காட்டிய இந்த செய்தி புகாரி, முஸ்லிம், திருமிதி போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸில் அத்தானி ஜிப்ரீலு பிஸரபத்தின் மின் ஹரீரின், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பட்டு துணியில் உன்னை கொண்டு வந்து காட்டினார்கள் என்று அந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற செய்தியும் திருமிதியிலே வருகின்றது. கணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தனிச்சிறப்பை இங்கு கூறப்பட்டுள்ளது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களிலேயே அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே கனவில் காட்டப்பட்ட ஒரே மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் என்ற தனிச்சிறப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே பல்வேறு தருணங்களில் கூறியிருக்கின்றார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அல்லாஹு தஆலா என்னை மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் மலக்குமார்கள் மூலமாக, அதுவும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக என்னை காட்டினார் என்ற இந்த ஹதீஸ் புகாரியிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை எங்கு பதிவு செய்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு திருமணம் என்ற ஒரு பெரிய நீண்ட பாடத்தை அமைக்கிறார்கள். அந்த திருமணம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு சிறு சிறு தலைப்புகளை அமைப்பார்கள். அதில் ஒரு தலைப்பு திருமணத்திற்கு முன்பு, பாபுன் நதுரி இலல் மர்அதி கப்ல தஸ்வீஜி, திருமணம் முடிப்பதற்கு முன்பாக
மணப்பெண்ணை பார்த்து கொள்வது என்ற ஒரு தலைப்பு. யாரை நாம் திருமணம் செய்கின்றோமோ அந்த பெண்ணை திருமணத்திற்கு முன்பாக, நிச்சயத்திற்கு முன்பாக பார்த்து கொள்வது என்ற பாடத்தை அமைத்து அதற்கு கீழ் இந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள். இந்த ஹதீஸில் இருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறும் அவர்கள் முஹத்தீஸ் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஃபகீஹ், மார்க்க சட்டத்தை ஹதீஸிலிருந்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த தலைப்பை இட்டு இந்த தலைப்பிற்கு கீழ் இந்த ஹதீஸை அவர்கள் கொண்டு வருவதற்கான காரணம், இந்த ஹதீஸில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்பாக அல்லாஹ் காண்பித்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்திருக்கிறார்கள் கனவிலே. பொதுவாக நபிமார்களுடைய கனவு என்பது அது நிதர்சனம், உண்மை, அது சத்தியம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார்கள், இய்யகுஹாதா மின் இன்தில்லாஹி யும்லிஹி. நான் கனவில் உன்னை பார்த்த பொழுது அந்த மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள்தான் உங்களுடைய மனைவி என்று கூறிய பொழுது, இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இருக்குமானால் அல்லாஹ் இதை நிறைவேற்றுவான் என்று நான் கூறிக்கொண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள். இங்கு இந்த வாசகத்தில் ஒரு சிறிய கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன? இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இருக்குமானால் அப்படின்னு ஒரு வார்த்தை. நபி அவர்கள் காணுகின்ற கனவு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உள்ளதுதானே. அப்படி இருக்க அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இருக்குமானால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் என்று ஏன் கூறினார்கள் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் கூறி விளக்கம் தருகிறார்கள். சில சமயங்களிலே அரசர் அல்லது ஆட்சியாளர் ஒரு தெரு வழியாக வருகிறார். மக்கள் எல்லாம் அவரை பார்த்து கூறுவார்கள், கொஞ்சம் ரோடு போட்டு கொடுங்களேன் அப்படின்னு எல்லாரும் வேண்டுகோள் வைக்கிறார்கள். அப்ப சில சமயம் அரசர் இப்படி சொல்லுவார், கண்டிப்பா செய்வேன், நான் இந்த ஊருக்கு அரசனாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பா இதை செய்வேன் அப்படின்னு. இப்ப அவர் அரசர் என்பதில் அவருக்கு சந்தேகமா அப்படின்னா கிடையாது. நான் அரசராக இருந்தால் இதை உங்களுக்கு செய்வேன் என்று கூறுகிறாரே, அப்ப அவர் அரசர் என்பதில் அவருக்கு சந்தேகமா என்றால் இல்லை, அதை உறுதிபட கூறுகிறார். நான் தானே அரசன், அப்படின்னா நான் செஞ்சு கொடுப்பேன் என்பதை உறுதிபட கூறும் விதத்தில் அவர் இப்படி சொல்வார், நான் அரசராக இருந்தால் இதை உங்களுக்கு நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்கிறார் அல்லவா. இதே போன்றுதான் இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இருந்தால் என்றால் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உள்ளதுதான், இதை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்ற உறுதியுடன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றியும் கொடுத்தார். மற்றொரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மற்றொரு சிறப்பு இங்கு என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த மனைவிமார்களிலேயே கன்னி பெண்ணாக நபியவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பு மற்ற எல்லா மனைவிமார்களும் வேறொரு கணவனை திருமணம் செய்து அந்த கணவர் இறந்து விட்ட விதவை பெண்களாகத்தான் இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் கன்னிப்பெண் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னிப்பெண்ணை திருமணம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் அதைத்தான் விரும்புகிறோம். யாரும் விதவையை திருமணம் செய்வதை யாரும் விரும்புவதில்லை. ஏதோ ஒரு சிலர் விரும்பலாம், ஆனால் பொதுவாக கன்னிப்பெண்ணை திருமணம் செய்வதை விரும்புகிறோம் என்பது மட்டுமல்ல, நபி அவர்கள் அதை நமக்கான அந்த விருப்பத்தை மார்க்கமும் ஆதரிக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய சகோதரிகள், தந்தை இறந்து விட்டார்கள், அக்கா தங்கச்சி நிறைய பேர், அவர்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து வைக்க வேண்டும், அம்மா இல்லை. அப்ப ஜாபிர்கள் யோசிக்கிறாங்க, நாம இப்ப திருமணம் செய்ய வேண்டும், அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண் கொஞ்சம் அனுபவம் உள்ளவளாக இருந்தால் என்னுடைய அக்கா தங்கச்சிகளை எல்லாம் பார்த்து திருமணம் முடித்து வைப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில திருமணம் ஏற்கனவே முடித்த கணவனை இழந்த ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் ஆகிவிட்டது என்பதை கேள்விப்பட்டவுடன் கேட்டார்கள், ஜாபிரே, நீ யாரை திருமணம் முடித்திருக்கிறாய்? சொன்னார்கள், தையிபா, நான் விதவை பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறேன். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா பக்ரன் பக்ர், உனக்கு ஒரு கன்னிப்பெண் கிடைக்கவில்லையா என்று கன்னிப்பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு போதித்தாலும் கூட
நபி அவர்கள் விதவை பெண்களைத்தான் திருமணம் முடித்தார்கள். கன்னி பெண்ணை திருமணம் முடித்தார்கள் என்றால் அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்புகள், பல்வேறு சிறப்புகள் ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கின்றது. இவற்றை எல்லாம் சொல்லுகின்ற நோக்கம் நாம் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, சஹாபாக்களின் கண்ணியத்தை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள், மனைவிமார்கள், சஹாபாக்களுடைய கண்ணியம் நம்முடைய இதயத்தில் நாம் பதிய வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நம்முடைய இதயத்தில் சஹாபாக்களுடைய கண்ணியத்தையும் உண்மையான வரலாறையும் அல்லாஹ் தஆலா நிலைநிறுத்துவானாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.